أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. السلام عليكم ورحمة الله. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கை ரீதியாக மாற்றி அமைத்துக் கொண்ட அத்துணை சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் மோமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இறைவனால் விதியாக்கப்பட்ட ஜும்மாவிலே ஒன்று கொள்கை இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருந்தருணையும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கிறேன். சப்புகளை பூர்த்தி செய்த பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவங்க சொல்லிமா கொஞ்சம் முன்னாடி இல்லைன்னா தொழுகிறது ரொம்ப சிரமம். அன்பிற்கினிய சகோதரர்களே, எல்லாம் நல்லா அவனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய இறை வேதத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக ஏற்றிருக்கிறோம். இப்ப இந்த இறை நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாருக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே இந்த இறை வேதத்தால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால், அதிகமாக மனிதர்களிடத்திலே அச்சம் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா மரணத்தை குறித்து தான் இருக்கு. அல்லாஹ் திருமறையில பேசக்கூடிய நேரத்தில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த செய்தியை பல நேரங்களில் பல இடங்களில் இதை நாம் கேட்டிருக்கிறோம். இது மாதிரி பல இடங்களில் அல்லாஹ் மரணத்தை குறித்து பேசுகிறான். அவர்கள் பெரும் கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்திற்குள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள இருந்தாலும் சரி, அங்கும் மரணத்தை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெரும் மாட மாளிகைகளை கட்டி இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களுக்கும் மரணம் வரும், ஏழைக்கும் மரணம் வரும், நல்லவர்களுக்கும் மரணம் வரும், கெட்டவர்களுக்கும் மரணம் வரும். நீங்கள் இந்த உலகத்தில் நிலையாக வாழ்ந்திருக்க முடியாது, நிச்சயமாக மறந்து விடுவீர்கள் என்று இப்படி பல நேரங்களில் பல இடங்களில் பலவிதமான வித்தியாசமான கோணங்களில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா இந்த மரணத்தை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த மரணத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு என்ன படிப்பணி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒன்று, நாம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக மரணத்தை விடுவோம் என்பது தீர்க்கமான முடிவு. அதை நாம் யார் மனிதர்களுக்கு எல்லாருமே இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளே இல்லை என்று சொன்னாலும் சரி, அவர்களாக இருந்தாலும் சரி, என்ன முடிவு வருவாங்க? நிச்சயமா நம்ம மௌத்தாயிருவோம், நாம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ மாட்டோம் என்ற நிலைக்கு எல்லா மனிதரும் வந்துதான் இருக்கிறோம். அதுல இறை நம்பிக்கையாளர்களுக்கான படிப்பனை என்னன்னு சொன்னா, ஒண்ணு மரணித்து விடுவோம் என்ற நம்பிக்கை, அது இறைவனால் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை ஒரு படிப்பினை. இன்னொன்னு, மரணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏன்னா மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம்.
நாம சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, அல்லாஹ் மறுமை நாள்ல எழுப்புவான் என்ற சிந்தனை நம்மளோட உள்ளூர் இருந்தாலும், அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மரணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய படிப்பணி நமக்கு. அல்லாஹ் திருமறையில பேசும்போது நன்மை செய்யாமல் இந்த உலகத்தில் வாழணும் இல்லையா, உலகத்துல மரணத்துக்கு முன்னால் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மரணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நன்மைகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கணும். ஏன் நன்மைகளை செய்யாதவருடைய புலம்பலை பற்றி அல்லாஹ் திருமறையில பேசுறான். ஹத்தா இதா ஜா அஹத கும்புல் மௌத் கால ரபீத்தியோன். அல்லாஹ் எப்படி திருமறையில பேசுகிறான்னு சொன்னா, அவர்களுக்கு யாரேனும் மரணம் வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் செய்யாமல் வாழ்ந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறையில எப்படி எச்சரிக்கை செய்கிறான்னு சொன்னா, அவர்களுக்கு யாருக்கேனும் மரணம் வரும்போது அவன் அல்லாஹ்விடத்தில் எப்படி பேசுவான்னு சொன்னா, இறைவா நான் விட்டு வந்ததில் ஏதாவது ஒரு நல்லது செய்து விட்டு வருகிறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு என்று அவன் இறைவனிடத்திலே மன்றாடுவான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, இது வெறும் வாய் வார்த்தை. நிச்சயமாக அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் செய்ய மாட்டான். அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த செய்தியினுடைய படிப்பினை என்னன்னு சொன்னா, உலகத்தில் மரணத்துக்கு முன்னால் நாம் நன்மை செய்யாமல் மரணிக்க நேரிட்டால் உயிர் தொண்டை கொலையை அடையும் என்று சொன்னால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் நாம் எப்படி மன்றாடுவோம், இறைவா நான் நிறைய சேர்த்து வைத்து வந்து விட்டேன், நான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய செல்வத்தை நல்ல வழியில் செலவிடவில்லை, அப்படி செலவிட்டு வருவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று அந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். ஆனால் அந்த மன்றாட்டம் எந்த வகையிலும் பயனளிக்காது. இதெல்லாம் எப்போ மரணம் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னா, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி பேசாம பாருங்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து, நீங்க எதை இந்த உலகத்தில் சம்பாதிச்சிடல, நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் வழங்கி இருக்கிறேன், அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறேன், செல்வத்தை வழங்கி இருக்கிறேன், ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறேன். அப்ப நான் வழங்கிய அருட்கொடைகளில் இருந்து நீங்கள் நல்வழியில் செலவிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லைன்னு சொன்னா மரணம் தொண்டைக்குழி அடையக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் அவன் எப்படி பேசுவானா, இறைவா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு. மரணம் வரக்கூடிய நேரத்துல இறைவனிடத்துல அந்த உயிர் எப்படி பேசும் சொன்னா, இறைவா நீ எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு, நான் எதை இந்த உலகத்தில் சேர்த்து வைத்து விட்டு வந்தேனோ அதையெல்லாம் உன்னுடைய வழியிலே நான் செலவிடுகிறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடும். அதுவும் பயனளிக்காமல் போய்விடும். அல்லாஹ் எப்படி முன்னெச்சரிக்கை செய்யறான் பாருங்க, நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கிய நல்வழியை, அதாவது அருட்படையிலிருந்து நீங்கள் நல்வழியை செலவிட்டே ஆக வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறோம். அப்ப இது நிலைமை என்ன, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல நாம நிறைய நல்ல அமல்களை மரணத்துக்கு முன்னால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு ஒரு படிப்புணு. அப்ப அந்த நன்மைகளை குறித்து அல்லாஹ் எப்படி பேசுறான் பாரு, நாம இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய நன்மைகளை அதை குறித்து அல்லாஹ் எப்படி பேசுறான்னு சொன்னா, ஃபமன் சக்குலத்து மவாசீனம் உலாயிக உம்முல் முஃப்லிஹூன். அல்லாஹ் எப்படி பேசுறான்னு சொன்னா, எவர்களுடைய நன்மையினுடைய எடை அந்த தராசில் மறுமை நாளிலே கனமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மறுமை நாளில நாம மரணத்திற்கு பின்னால் நம்முடைய அந்த நன்மையினுடைய எடைகள் கனமாக இருந்து விட்டால் நாம் என்ன ஆயிடுவோம், மறுமை நாளில் வெற்றி அடைந்து விடுவோம் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அப்ப படிப்படி என்ன, மரணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம நன்மைகளை சேர்த்து வைத்தால் தான் மறுமையில அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அந்த நன்மைகளை தூக்கி வைத்து விட்டு எடை போடலாம். அப்ப எடை போடக்கூடிய நேரத்தில் நன்மைகளுடைய எடை கனமாக இருந்து விட்டால் நமக்கு சொர்க்கம் என்ற நிலைக்கு நாம வந்துடும். அதே மாதிரி அல்லாஹ் எப்படி பேசாம, அதாவது நான் நன்மைகளை குறித்து பேசக்கூடிய நேரத்துல மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களால் இயன்ற அளவு என்ன சொல்றாங்கன்னா நற்செயல்களை செய்து வாருங்கள் சொல்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல செயல்களை நீங்கள் செய்து வாங்க, நன்மையை சம்பாதித்து வாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ்வும் சலிப்படைய மாட்டான். நாம எந்த அளவுக்கு நன்மைகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோமோ அந்த நன்மைகளுக்கான பலனை அல்லாஹ் நமக்கு அளிக்கிறதுக்கு எந்த இடத்திலும் சலிப்படைய மாட்டான். எப்ப வரைக்கும் நாம சலிப்படையாமல் எவ்வளவு தூரம் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கணுமோ
அவ்வளவு தூரம் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனும் சரிப்படையாமல் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் தெரியுமா? பெரிய நன்மைகளை எல்லாம் யோசிக்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருசா ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து 2 லட்ச ரூபாய் எடுத்து கொட்டி அதெல்லாம் யோசிக்கல. நீங்கள் சிறியதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும்? தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்களாக அதை அமைத்துக் கொள்ளுங்கள். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதை தொடர்ச்சியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம அப்படி எவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் கொடுத்து பேசக்கூடிய நேரத்துல நான் தினமும் 100 முறை என்ன பண்றேன், தௌபா செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஆனா நம்மளும் பாவ மன்னிப்பு தேட முடியும். திக்ர் செய்யக்கூடிய அந்த பண்பு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துச்சு, சஹாபாக்கள் இருந்துச்சு. ஒரு திக்ர் என்பது எவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் நம்முடைய நாவுக்கு எளிமையான அந்த வார்த்தை மறுமை நாளே தராசிலே ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை எத்தனை நேரம் நாம் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அழகான திக்ர்கள், எவ்வளவு திக்ர்கள் இருக்கு. திக்ர் செய்யக்கூடிய பண்பு நம்மளுக்கு இருக்குதான் யோசிச்சு பாருங்க. எந்த செலவும் செய்ய வேணாம், கையில இருந்து காசு செலவாகாது, நமக்கு எந்த ஒரு பொருளாதார இழப்பும் ஏற்படாது. உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல, வாடிக்கையாளர் இல்லாத நேரத்துல சும்மா உட்கார்ந்து போன் நோண்டுறோம், சும்மா உட்கார்ந்து Facebook நோண்டிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நேரங்களில் ஏதாவது அல்லாஹ் விருப்பமான வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்யக்கூடிய பண்பு நம்மள்ட்ட இருக்குதா என்று யோசிப்பாரு. ஏன்? ரொம்ப இலகுவான வேலை, எந்த செலவும் செய்யாமல் எந்த கஷ்டமும் படாமல் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிப்பார். ஏன்? மரணம் வந்துவிட்டால் இன்றைக்கு செய்யக்கூடிய நன்மை தான், இந்த நேரத்தில் செய்யக்கூடிய நன்மை தான் நமக்கு என்ன இருக்கு, இதுதான் நிதர்சனம். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சோ 1 மணி நேரம் கழிச்சோ நாம உயிரோடு இருப்போமா அப்படின்னு தெரியாது, நாம திக்ர் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியாது, நன்மைகள் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியாது. அப்ப நம்மளுடைய வாய்ப்பு எப்ப, நாம உயிரோடு இருக்கக்கூடிய இந்த நேரம் தான், இந்த சில நிமிடங்கள் தான் நமக்கு என்ன வாய்ப்பு. அடுத்த செகண்ட் நம்ம சொல்ல முடியாது, நமக்கு உறுதியற்ற நிலையில் இருக்கிறோம். அப்ப இந்த நிலையில் நாம நன்மையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, சாது பின் அபீ பக்கர் சொல்லியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னா, கடைசி ஹஜ்ஜத்துல் விதால அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சாது பின் அபீ பக்கர் சொல்லியெல்லாம் வந்தவர்களுக்கு ஒரு நோய் வாய்ப்படுது. இப்ப இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, நேரடியாக சந்தித்து நலம் விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர் ஒண்ணு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இங்கே தங்கி விட்டேன், எனக்கு மரணம் வரக்கூடிய அளவுக்கு நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நான் இங்க தங்கி இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தோழர்கள் எல்லாம் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். ஆனால் நான் மக்காவிலே தங்கி விடுகிறேன், என் தோழர்களை விட்டு நான் பிரித்து விடுவோனோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இவரு மதீனாவாசி, மக்காவில் இருக்குமா, மதீனாவுக்கு தன்னுடைய கூட வந்த அத்தனை தோழர்களும் நகர்கிறார்கள். ஆனால் இவரால போக முடியல, எங்க நாம் இங்கே மறந்து விடுவோமோ, நம்முடைய தோழரை பார்க்க முடியாதோ, நம்ம சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு கவலை இங்க இருக்குது. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நபித்தோழர் என்ன ஆளுநர் சொல்லுவோம், நம்ம எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஊர் கூட்டிட்டு போறோம், கார் வச்சு கூட்டிட்டு போறோம், நீங்க ரெடி ஆயிருக்கீங்க, இப்படி நம்ம பேசுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்கள் இங்க இருக்கக்கூடிய நேரத்தில் நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துங்கள். அவருக்கு எப்ப சொல்றாங்க, மரண தருவாய் ரொம்ப கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் என்னன்னு சொன்னா, நீங்கள் இங்க இருக்கக்கூடிய நேரத்துல நன்மையை சம்பாதிப்பதில் நீங்க இருங்க. ஏன் தெரியுமா, அப்படி நீங்கள் முனைப்பு காட்டினால் அல்லாஹ் நமக்கு நன்மைகளுக்காக பலன் தருவான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இங்க நன்மை செய்தால் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், நீங்கள் இங்கு இருக்கிறது எதுக்காக இருக்கலாம் என்று சொன்னால், சிலருக்கு நேர்வழி காட்டக்கூடும். அல்லாஹ் உங்களை வைத்துக் கொண்டு சிலருக்கு நேர்வழி காட்டக்கூடும், சிலரை அல்லாஹ் சோதனை செய்யக்கூடும், அவர்களுக்கு பெரும் கஷ்டங்களை துன்பங்களை ஏற்படுத்தக்கூடும். ஏன் தெரியுமா, நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு, மார்க்கத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு உங்களால் மார்க்கத்துக்கு வழிகாட்டப்படக்கூடும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். மார்க்கத்தினுடைய எதிரிகளாக இருப்பவர்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தக்கூடும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செட்டிங்கா இருக்கலாம். அதனால நீங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய நேரத்துல நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன கவலைப்படுறாரு,
நன்மை செய்ய பற்றி கவலைப்படல, தன்னுடைய தோழர்களை பிரிந்து விடுவோமா என்ற கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணணும்? 2 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, உங்க தோழர்கள் இங்க இருக்கிறாங்க, கூட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு பேசல. மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு மரணித்து விட்டால் அடுத்தது என்ன? மறுமை நாளுக்கான பலன். அப்ப அந்த பலனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வழியை காட்டுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, நாம இப்படி ஒரு வழி காட்டுவோமா? நம்முடைய தோழர்களை நாம யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை சந்திப்பதில் முனைப்பு காட்டுகிறோமா? நன்மை செய்ய வேண்டாம், ரொம்ப உடம்பு சொல்லாம இருக்கிறார், போய் பார்க்கறது எவ்வளவு அலட்சியப்படுத்துகிறோம். நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரர், நம்மோடு தோளோடு தோல் நின்று தொழக்கூடிய ஒரு சகோதரர், ஆனால் அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால், அவர் மரணிக்கக்கூடிய நேரம் ஏற்பட்டால் நாம அவரை சந்தித்து ஏதாவது நன்மையான காரியங்களில் ஈடுபட செய்வோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் மார்க்கத்தை நினைவூட்டவோ ஆர்வம் காட்டுகிறோமா என்று பார்த்தால் அப்படி யாரும் இல்லை. பெரும்பாலும் அது சோடை போய் விடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு அழகான ஒரு அறிவுரையை, மறுமையில் பலனளிக்கக்கூடிய ஒரு அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாருக்கு சொல்றா? அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். சகாபாக்களை குறித்து நீங்கள் பார்த்தால் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்கள் அடித்துக் கொள்ளவே முடியாது. அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு சோதனைகளிலும் நன்மையை சம்பாதிப்பதில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, எந்த இடத்துலயாவது நன்மை கிடைத்து விடுமா என்று ஓடக்கூடிய சகாபாக்கள். ஏன்? மரணித்து விட்டால், மரணத்திற்கு முன்னால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும், மரணித்து விட்டால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பண்பு எப்படி இருக்கணும்? மரணத்திற்கு முன்னால் செய்யக்கூடிய நன்மைகள் தான் நமக்கு பலனளிக்கும் என்ற அந்த சிந்தனையில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப அது பலனளிக்குமா என்று சிந்திப்பார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நேரத்துல அகல் போல் வருது. இந்த அகல் போரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சகாபாக்களோடு சேர்ந்து அந்த குழியை தோண்டக்கூடிய அந்த காரியத்தை செய்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறாங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்போம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் எந்த அடிப்படையில ஒரு பாடல் மாதிரி பாடி என்ன பண்றாங்கன்னா அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாருக்கு ஒன்று பேசிட்டு கவிதை நிலையில வேலையும் செய்கிறார்கள், இதையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா இதை செவியுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு என்ன பேசுறாங்கன்னா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்குமாக சேர்ந்து, ஏன்னா அவங்களுக்கு கஷ்டப்படுறத பார்க்கணும். ஏன் கஷ்டப்படுறாங்க? இந்த மார்க்கத்திற்காக கஷ்டப்படுறாங்க, இந்த மார்க்கத்திற்காக துன்பப்படுகிறார்கள், இந்த மார்க்கத்திற்காக உழைக்கிறார்கள். இந்த உழைப்பையும் இந்த கஷ்டத்தையும் பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, மறுமை நாளிலே பயனளிக்கக்கூடிய நன்மையை இந்த முஹாஜிர்களுக்கும் இந்த அன்சாரிகளுக்கும் நீ வழங்குவாயாக. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரோட பிரார்த்தனை ரொம்ப சுருக்கமான பிரார்த்தனை, ரத்தின சுருக்கமான வார்த்தை. மறுமை நாளிலே பயனளிக்கக்கூடிய நன்மையை இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக. ஏன்? சில நன்மைகள் இந்த உலகத்திலே அழிஞ்சு போயிடும். நம்ம நன்மை செய்வோம், எப்படி செய்வோம்? பிறர் பார்ப்பதற்காக, பிறர் புகழ்வதற்காக, பிறர் நம்மளை பெரிய ஆளாக காட்டுவதற்காக இந்த உலகத்தில் நன்மை செய்வோம். இந்த நன்மை மறுமையினால நமக்கு பயனளிக்க அளிக்க. எந்த நன்மை பயனளிக்கும்? இஹ்லாஸா, உள்ள தூய்மையோடு இறைவனுக்காக நாம செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் மறுமையினால பயனளிக்கும். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார். இந்த முஹாஜிர்களுக்கும் இந்த அன்சாரிகளுக்கும் மறுமையிலே பயனளிக்கக்கூடிய நன்மையை நீ வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்ப எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க யோசிப்பாங்க. அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு உழைப்பு செலுத்துவார்கள் என்று யோசிப்பாங்க. அப்ப இந்த படிப்பனை என்னன்னு சொன்னா, நாம நன்மை செய்வதாக இருந்தாலும் மரணத்துக்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுவிட வேண்டும். ஏன்? அதுக்கு பின்னால் எந்த நன்மையும் செய்வாங்க நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பல லட்சம் பல கோடிகளை நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம். நாம என்ன பண்ணுவோம்? மரணித்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய காசு, நான் சம்பாதிச்ச காசு, ஆனால் என்னுடைய அந்த பணத்தை நாம என்ன பண்றோம்? எடுத்து செலவு செய்ய யோசிக்கிறோம், பிள்ளைகள் கையில ஒப்படைக்கிறோம். அப்புறம் ஒப்படைச்சிட்டு என்ன யோசிப்போம்? நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏதாவது நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய, நன்மையான காரியத்தை பெற்று தரக்கூடிய அந்த காரியத்தை செய்வாங்க. அப்படி நம்ம வளர்க்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எங்க அத்தா இருக்கிறாரு, எங்க அத்தா சம்பாதிச்சு நிறைய வச்சுட்டாரு. ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அவர் மரணிப்பார். அப்படி மரணித்து விட்டார், அது அவருடைய பணம். அவருடைய பணத்தை எடுத்து நாம் என்ன பண்ணலாம்? ஒரு ரூபாய் வச்சிருக்காரு, 50 லட்சம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணாலும் 50 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம். ஏன்? அது நாம சம்பாதிக்கல, அது அத்தாவினுடைய உழைப்பு. அப்ப அத்தாவினுடைய உழைப்பை எடுத்து அத்தாவுக்காக செலவு செய்யக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறோம்? அப்படி எத்தனை பேரை நம்ம வார்த்தெடுக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை குறித்து பேசுகிறோமா?
நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனுடைய அற்புதத்தை பற்றியோ அருளை பற்றியோ நம்ம பேசுகிறோமா? அப்படி யாரும் பேசுறது இல்லை. நாம எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தான் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு பலனளிப்பார்கள். அப்ப இப்ப இருக்கிற சூழல்ல நாம எப்படி நம்ம கனவு எடுத்தாலும் என்ன இருக்கும்? நம்முடைய சூழல், நம்முடைய நிலை, நம்முடைய எல்லா சிந்தனையும் எப்படி இருக்குன்னா, நாம மரணித்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் அவ்வளவு செலவு செய்ய மாட்டார்கள். நிறைய பாக்குறோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பாத்தியா போதுறத பாக்குறோம், ஊரடிச்சு சாப்பாடு கொடுக்கறத பாக்குறோம். ஆனால் அது பலன் அளிக்குமா அப்படின்னு பார்த்தா அது பலன் அளிக்காது. அப்ப எது பலன் அளிக்கும்? எங்க அத்தா மவுத் ஆயிட்டாரு, அவருக்காக ஏதாவது நன்மையான காரியத்தை செய்யணும்னா அதுக்கு மார்க் அறிவு சொல்லி கொடுத்துருக்கணும். இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் நிரந்தர நன்மை, நான் மரணித்து விட்டால் இது எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி நாம அவங்களுக்கு வசியத்தை செய்கிறோமா அப்படின்னா வசியத்தை செய்யறது. ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படித்தான் வார்த்தெடுக்கப்படணும். ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழணும். அப்படி வாழக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லை. அதே மாதிரி மரணத்துக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வை குறித்து நல்லெண்ணம் கொண்ட நிலையில் தான் நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய மரணம் அதிகமான நபர்களுக்கு பெரும் சோதனையாக அமைந்துவிடும். நோய்வாய்ப்பட்டு இடையில் கிடந்து 6 மாதம் 1 வருஷம் கிட்னி ஃபெயிலியர் சாதாரணமா பாக்குறோம். நிறைய பேரை பாக்குறோம் கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கக்கூடிய மக்களை பாக்குறோம். ஒரு 6 மாத காலம் டயாலிசிஸ்ல வாழ்க்கை ஓடுது. ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய கிட்னி ஃபெயிலியர், அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்ட நீங்க சும்மா மனம் விட்டு பேசி பாருங்க. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நேரத்துல கூட உட்கார்ந்து பாருங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? நான் மவுத் ஆயிடக்கூடாதா, அல்லாஹ் எனக்கு மவுத்தை கொடுத்திருக்க கூடாதா, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியலன்னு புலம்பக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். நீங்க உண்மையாவே சொல்றேன், இது பெருமா பேச்சுக்கு இல்ல. கிட்னி போன ஆளுகள்ட்ட கூட டயாலிசிஸ் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்க கூட இருந்து பாருங்க. அவருடைய வலியும் வேதனையும் துன்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு நம்ம மவுத்தா போயிடலாங்கிற சிந்தனைக்கு அவர்கள் வந்துவிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணு போவார். கூட ஆட்களை பார்த்துருக்கு, என் கூட இருக்கக்கூடிய ஆட்கள், என்னுடைய உறவினர்கள் ஒரு ஆள் கொஞ்ச நாள் டயாலிசிஸ் போகுது. போக போக 2 கண்ணு பார்வை போகுது. முதல் நாள் ஒரு பார்வை போகுது, இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு பார்வை போகுது. அவருடைய வேதனை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இப்ப மவுத்து வந்துடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இது ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, நான் கிட்டத்தட்ட 3 நபர்களுக்கு மேல் பார்த்து விட்டேன். அப்ப நம்ம மரணம் எப்படி இருக்கும்னா, சில நேரங்களில் நமக்கு சோதனையாக அமைந்துவிடும். பெரும் துன்பத்தை நமக்கு ஏற்படுத்தும், பெரும் வலியை நமக்கு ஏற்படுத்தும். அப்படி வலியை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இறைவன் மீது அதிருப்தி கொண்ட நிலையில் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், நான் இதை சகித்துக் கொள்கிறேன் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வரும். நம்ம நிறைய கேள்விப்பட்ட ஹதீஸ்ல ஒண்ணு, வலுப்பு நோயால் ஒரு பெண்மணி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அதை கேட்கிறார், இந்த வலுப்பு நோய்க்கு நிவாரணம் கொடுங்கன்னு. ரசூல் என்ன பண்ணாங்க, நான் கேட்பேன், ஆனால் இதை நீ சகித்துக் கொண்டால் உனக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண்மணியுடைய பதில் எப்படி இருந்துச்சு? நான் இதை சகித்துக் கொள்கிறேன், ஏன் அல்லாஹ் எனக்கு மறுமையில சொர்க்கத்தை தருவான் என்ற நம்பிக்கை, அந்த சிந்தனை. யாரும் அப்படி பொறுத்துக்க மாட்டோம். நமக்கு உடல் வலி வேதனை வந்து விட்டால் அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள வருவோம்னா வரமாட்டோம். பல பேர் இறைவனை திட்டக்கூடிய, வசைபாடக்கூடிய, இறைவன் மீது அதிருப்தி கொள்ளக்கூடிய அந்த சூழலுக்கு தான் நாம் செல்கிறோம். ஏன்? மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய சூழல் அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்ன எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மரணிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் மீது எந்த சூழலும் அதிர்ச்சி கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படி உங்களை எழுப்பப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னவார், நீங்கள் எப்படி எந்த மனநிலையில் மரணிக்கிறீர்களோ அதே நிலையில் தான் மறுமை நாளிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அப்ப அல்லாஹ் மீது பெரிய நம்பிக்கை கொண்டவராக மரணிக்கிறோம், தொழுத நிலையில் மரணிக்கிறோம், ஜக்காத்து கொடுத்த நிலையில் மரணிக்கிறோம், ஹஜ் செய்த நிலையில் மரணிக்கிறோம், சஜிதா செய்த நிலையில் மரணிக்கிறோம். அப்படின்னா எப்படி எந்திரிப்போம்? சஜிதா செய்தவர்கள் சஜிதா செய்த நிலையில் எழுப்பார்கள், தொழக்கூடிய நேரத்தில் தொழக்கூடியவர்களாக எழுப்பப்படுவார்கள், திக்ரு செய்து கொண்டவர்கள் திக்ரு செய்த நிலையில் எழுப்பப்படுவார்கள். இப்படி எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவநம்பிக்கை கொண்ட நிலையில் நாம மரணித்து விட்டால் எழுப்பப்படும் போது அவநம்பிக்கை கொண்டவர்களாக எழுப்பப்படுவோம். அல்லாஹ் மீது கொண்ட அதிர்ச்சியின் மூலமாக மரணித்து விட்டால் அப்படித்தான் நாம் மறுமை நாளில் எழுப்பப்படுவோம். யோசிச்சு பாருங்க, அப்படி எழுப்பப்பட்டால் எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் அது நமக்கு பலனளிக்காமல் போய்விடும்.
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, ஒவ்வொரு அடியாரும் தாம் இருக்கும்போது இந்த மனநிலையிலேயே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் படைத்த போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்றான்னா, அன்பு கருணை அப்படிங்கிறது ஒண்ணு படைக்கிறான். படைச்சு அதை 100 பிரிவாக அல்லாஹ் பிரிக்கிறான். பிரித்து விட்டு எல்லாம் என்ன பண்றான்னா 99 தன்னுடைய இடத்துல வச்சுட்டு ஒரே ஒரு வகையை மட்டும் உள்ள மனிதர்களுக்கு கொடுத்தான், தன்னுடைய படைப்பினர்களுக்கு கொடுத்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர் கிடையாது, ஒரு இறை மறுப்பாளன். இறை நம்பிக்கையாளனை பற்றி இங்க பேசல, ஒரு இறை மறுப்பாளன் அல்லாஹ்வுடைய அந்த அன்பையும் கருணையும் பற்றி அறிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மீது ஒரு காலத்திலும் அவன் அவநம்பிக்கை கொள்ள மாட்டான். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. எப்படி அழகான வார்த்தை பாருங்க. ஒரு இறை மறுப்பாளன் இறைவனுடைய அன்பை பற்றியும் கருணையை பற்றியும் அறிந்து கொண்டவனாக இருந்தால் அவன் ஒரு காலத்திலும் இறைவன் மீது அதிர்ச்சி கொள்ளவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே சமயத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுடைய அந்த அன்பு, அதாவது அன்பை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் நரகத்தை குறித்து அஞ்சக்கூடியவனாக இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னக்கூடிய வார்த்தை. அப்ப நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம மரணிப்பதற்கு முன்னால் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் இறை நம்பிக்கையில ஒரு காலத்திலும் அவநம்பிக்கை கொண்டு கூடாது. இந்த நிலையில் தான் நாம் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று முதல் முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு இறை நம்பிக்கையாளன் மரணிக்கக்கூடிய நேரத்தில், இறை நம்பிக்கையாளன் என்று சொன்னாலே நம்ம என்ன ஆயிடுவோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்விற்கு எந்த வகையிலும் நாம் என்ன பண்ணக்கூடாது, சிறுக்கு வைத்திடக் கூடாது என்ற சிந்தனை நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புவதை எப்படி அவன் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், நரக நெருப்பு, அதாவது தீயில தூக்கி ஒருத்தனை போட்டா எப்படி நாம வெறுப்போமோ, நம்மளை தூக்கி ஒரு தீயில போடுறதா நாம எப்படி வெறுப்போமோ அந்த மாதிரி வெறுக்கக்கூடிய அந்த பண்பு ஒரு இறை நம்பிக்கையாளத்துல இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப வந்துட்டு திரும்பி போவோமா அப்படின்னா அல்லாஹ் நாடினால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. பல பேர் இந்த உலகத்துல பார்க்கிறோம், மார்க்கத்தை அறிந்து கொண்டு அல்லாஹ்வை இணை வைக்க கூடாது என்ற சிந்தனையில் இருந்து கொண்டு எல்லா மார்க்கத்தையும் உபதேசங்களை செய்து கொண்ட சில நபர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த மாதிரி பல கூடாரங்களை பார்க்கிறோம். இணை வைக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய காட்சியை இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் மரணித்து விட வேண்டும் என்பதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கணும். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இதுல பெரும் படிப்பினை இருக்குது. ஏன், அல்லாஹ் நாடினா நம்முடைய உள்ளத்தை எப்படி வேணாலும் புரட்ட முடியும், பொருளாதாரத்தை கொடுத்து புரட்ட முடியும், கவலைகளை துக்கங்களை கொடுத்து நம்முடைய உள்ளத்தை புரட்ட முடியும், பல சங்கடங்களை பல நேரங்களில் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்திவிட்டு தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்த முடியும். ஏன், ஒரு மனிதன் கஷ்டத்துல தான் நம்முடைய உள்ளத்தை புரட்டுவான். ஒண்ணு இறைவன் பக்கம் ரொம்ப நெருங்குவான், இன்னொன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா இறைவனை விட்டு வெகு தூரமாக ஆகிவிடும். அப்ப இந்த சூழல் நம்மளுக்கு உருவாகுமா அப்படின்னா அல்லாஹ் நாடினால் உருவாகும். அப்ப இணை கற்பிக்க அந்த செயல்களை குறித்து நாம எப்படி அறிஞ்சிருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்ததை பற்றி கூறுகிறேன் என்று முகமதே நீ கூறுகிறாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறான், எதை இந்த உலகத்தில் ஹராமாக்கி இருக்கிறான்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் தடை செய்தது அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்பதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான், நீங்க இந்த மக்களுக்கு உபதேசத்தை செய்வீர்களா. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்தை தெரிவு செய்யறான், நீ இணை கற்பித்தாலும் உன்னுடைய நல்லறங்களும் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு நீரும் நஷ்டமடைந்து விடுவீர்கள். யார் பார்த்து அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசுகிறான். நீங்கள் நல்ல அமல்களை, அதாவது நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய நல்லவர்களையும் அழித்து விடுவேன், அதே சமயத்தில் உங்களையும் நஷ்டவாளிகள் ஒருவராக ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியாக இருந்தவர், எவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்திற்காக தியாகத்தை செய்தவர், அவரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார், நீங்க செஞ்சாலும் அவர் தான் உங்களுடைய நன்மை அளிச்சிடும், உங்களையும் நரகவாசிகளில் ஒருவராக ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் பேசிவிட்டு சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குவீராக, நன்றி செலுத்துவர்கள் ஒருவராக ஆகிவிடுவீராக என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா உமக்கும் முன் சென்ற சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இதைத்தான் விதியாக்கி இருக்கிறான். யாருக்கு,
அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்துக்கும் சரி, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் சரி, அல்லாஹ் எதை விதியாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை கற்பிக்க விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் ஒருவராக ஆகிவிட வேண்டும். இதை தவிர வேற எதையும் இல்லை. அப்ப இந்த உலகத்தினுடைய நோக்கம் நாம மரணிப்பதாக இருந்தால் இணை கற்பித்தல் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கணும். அதே மாதிரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு நாளில் ஒரு காஃபிர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல அந்த காஃபிர் கொண்டு வரப்படுவான். இதை மறுப்பாளன் என்ன பண்ணுவான்னா, அல்லாஹ்விடத்துல அந்த மறுமை நாள்ல எழுப்பப்படுவான். எழுப்பப்பட்டு அந்த காஃபிர் அல்லாஹ் இறை மறுப்பாளன் கூட்டாளா என்ன பண்ணுவான்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்து அளவு, பூமியினுடைய அளவுக்கு உனக்கு தங்கம் கொடுக்குறேன். எப்படி இருக்கும்? பூமியினுடைய இருக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தங்கத்தை கொடுத்து விடுகிறேன். இந்த நரகத்திலிருந்து நீ தப்பிப்பதாக இருந்தால் அதை எனக்கு பகரமாக கொடுத்து விடுவையா அப்படின்னு என்ன பண்ணுவான்னா, அல்லாஹ் அந்த அடியார் இடத்துல கேட்பான். அப்ப அந்த அடியார் சொல்லுவான், இறைவா, இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதாக இருந்தா நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் திருப்பி உனக்கு கொடுத்துறேன், அதுக்கு பகரமாக எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட அந்த அடியார் பேசுவான். அப்படி பேசக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னிடத்துல இதையா கேட்டேன்? செல்வத்தையும் பொருளாயுமே உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய எனக்கு இணை வைக்காத அப்படிங்கறத உங்ககிட்ட இந்த உலகத்துல கேட்டிருந்தேன். அதை செய்து விட்டு இப்ப இங்க வந்து நிக்கிறியே என்று அந்த அடியார் இடத்துல அல்லாஹ் பேசுவான். அப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்தில் ரொம்ப எளிமையானது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணித்து விட்டாலே போதும். ஆனால் அதையிலிருந்து நாம என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்திலும் தடம் புரண்டு விடக்கூடாது. சிற்களை நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்னா கோயில் போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி பல வகையான சிற்கள் நம்ம இடத்துல இருக்கு. மக்கள்கிட்ட புறையோடி போயிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நம்முடைய தந்தை செஞ்சுட்டு இருப்பாரு. நாம தௌஹீதுல இருப்போம், நம்முடைய அத்தா செஞ்சுட்டு இருப்பாரு. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அத்தா இந்த மாதிரி சிற்கள் இருக்கிறாரு, இவர் மரணிச்சுட்டா இவர் நரகவாசி ஆயிடுவாரு என்ற சிந்தனை நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னா கலந்து போய் இருக்கிறோம். அத்தா நான் சொன்னா கேட்க மாட்டாரு, சத்தம் போடுவாரு, கத்துவாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையை சாதாரணமா அவரோடு சேர்ந்து பழகிட்டு இருக்கிறோம். மகன் பார்த்தோம்னா அத்தா ரொம்ப தௌஹீதுல பிடிப்பா இருப்பாரு, மகனை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த தௌஹீதுடைய வாசமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அந்த மனநிலை எப்படி இருக்கணும்? நம்முடைய மகனாச்சே, அவன் மரணத்தை விட்டால் இன்னும் சந்ததியை சேர்ந்து அழிந்து விடுங்க, நாம மட்டும் தப்பிச்சிடுவோம். ஆனா என்ன ஆகும்? நம்முடைய மகன் வழிகேட்டில் போனா நம்ம மகனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகமும் வழிகேட்டில போயிருமே. அந்த சிந்தனை நம்ம இல்ல. ஏன்? பழகி போயிருக்கோம். அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவன் சுத்திட்டு இருக்கிறான், எங்க சொன்னா போய் கேட்கிறான், நீங்க சொல்லி பாருங்களேன் அப்படின்னு. ஒரு தந்தை சொல்லி கேட்காத மகன் எப்படி மத்தவங்க சொல்லி கேட்பான் அப்படின்னா அப்படி வாய்ப்பு இல்லை. அப்ப குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இணை வைப்பை குறித்து, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பை குறித்து ரொம்ப கவனமாக இந்த குடும்பத்தை நடக்கணும். ஏன்? நமக்கு மிகப்பெரிய படிப்பனை என்னன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய ஒரு படிப்பனை. இது இறுதி செய்தி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரணம் நெருங்குகிறது. அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்குகிறது. தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து பேசுகிறார்கள். நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்களா? என்ன சாட்சியா இருக்கணும்? நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் உபதேசம் செய்தேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களா என்று தன்னுடைய மகன்களை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப தன்னுடைய பிள்ளைகள் எப்படி பேசுறான்னு சொன்னா, உங்களுடைய இறைவனும் உங்களுடைய தந்தையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் இவர்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை தவிர நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்று நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று தன்னுடைய பிள்ளைகள் சொன்னதாக அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரணம் நெருங்கக்கூடிய நேரத்துல எப்படி வசித்து பண்றான்னு பாருங்க. நம்மளுடைய வசதி எப்படி இருக்கும்? அந்த சொத்தை அங்க வச்சிருக்கிறேன், இந்த கடையை நீ வச்சுக்கோ, இந்த சொத்துல இங்க வச்சிருக்கிறேன், இதை நீ வச்சுக்கோ, அங்க இருக்கிற சொத்து உனக்கு வச்சுக்கோ, இப்படி பாகம் பங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு நேரம் தெரியாது. ஏன்னா பிள்ளைகள் அப்படிதான் இருப்பான். எப்படி இருப்பான்? அத்தா மௌத்தா போயிட்டா இந்த கடை யாருக்குன்னு எழுதலையே, இந்த சொத்து யாருக்குன்னு எழுதலையே, இதை என்ன பண்றதுன்னு தெரியலையே, கம்பெனியை வச்சு எப்படி நடத்துறதுன்னு தெரியலையே, இப்படி சிந்தனையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த படிப்படி என்ன சொன்னா, மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சென்ற வசியத்து ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள். ஏன்? நீங்கள் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவீர்கள், நான் உங்களுக்கு அப்படித்தான் போதித்திருக்கிறேன் என்று நீங்கள் சாட்சி கூறுவீர்களா? ஒரு மனிதனுடைய எப்படி இருக்குது அந்த சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. நாம் அப்படி சாட்சியாளர்களாக இல்லாமல் போய்விட்டால், தன்னுடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக சாட்சி அளித்து விட்டால் அல்லாஹ் மறுமை நாள்ல கேள்வி கேட்பானே. அப்ப அந்த பதிலுக்கு நாம் அந்த கேள்விக்கு நம்மள்ட்ட என்ன பதில் இருக்குது என்ற சிந்தனை நம்மளுக்கு இருக்குதா? சரி, ஒரு பிள்ளை இருக்கிறான், அந்த பிள்ளைக்கு இந்த உபதேசத்தை செய்யக்கூடிய தந்தை எத்தனை பேர்?
அல்லது தந்தை இருக்கிறார், மரணிக்கக்கூடிய நேரத்தில் இணை வைக்காமல் மரணிக்கணுமே, உட்கார்ந்து அத்தாட்ட பேசக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்படி யாரும் இல்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கை மறுமையினால சொர்க்கவாதிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலேயே நன்மைகளை அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் இணை கற்பித்து விடக்கூடாது. அதே சமயத்தில் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொண்ட நிலையிலும் நாம மரணித்திடக்கூடாது. இந்த 3 விஷயங்களை ஒரு சேர கைப்பற்றி நம்ம வாழ்ந்தோம் சொன்னா மறுமை நாள் அல்லாஹ் நாடி நாம சொர்க்கவாசியாக வாழ முடியும். அத்தகைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனாலும் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.